2026 தேர்தல் பெரிய அதிர்ச்சி. புதிய அரசியல் மாற்றம். யார் ஆட்சி? +2 முடிவுகள் தாமதமா? முழு விவரம் தெரிஞ்சுக்க ஃபுல் வீடியோ பாருங்கள். வணக்கம். செல்வபாலாஜி இன்ஃபோ ஹப் வழங்கும் இந்த ஸ்பெஷலான விளக்கப்பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒரு பெரிய அரசியல் மாற்றம், அதுக்கும் ஸ்கூல் பசங்களுக்கும் என்னங்க சம்பந்தம் என்று யோசிக்கிறீர்களா? நிச்சயமா சம்பந்தம் இருக்கு. தமிழ்நாட்டின் 2026 வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் முடிவுகளுக்கும் தங்களுடைய 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளுக்காக ரொம்பவும் தவிப்போடு காத்திருக்கிற 8 லட்சம் மாணவர்களுக்கும் இடையே இருக்கிற அந்த ஆச்சரியமான தொடர்பை தான் இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போகிறோம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். 2026இன் அரசியல் நிலநடுக்கம், தாவேகவின் வெற்றி, மாற்றத்தில் இருக்கும் மாநிலம், கல்வியில் ஏற்படும் தாக்கம், தாமதமாகும் 12ஆம் வகுப்பு முடிவுகள் மற்றும் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பற்றி தான் நாம் அலசப் போகிறோம். முதல் பகுதி 2026 அரசியல் நிலநடுக்கம். ஏப்ரல் 2026ல நடந்த தேர்தல்ல அப்படி என்னதான் வரலாற்று மாற்றம் நடந்துச்சு? இப்போ நீங்க பாக்குற இந்த 85.1% இது சாதாரணமா கடந்து போகக்கூடிய ஒரு நம்பர் கிடையாதுங்க. தமிழ்நாட்டின் தேர்தல் வரலாற்றிலேயே இதுவரை பதிவு செய்யப்படாத மிக அதிகபட்ச வாக்குப்பதிவு சதவீதம் இதுதான். சொல்லப்போனா 2021 விட இது 11% அதிகம். மக்களோட இந்த பிரம்மாண்டமான ஈடுபாடு தான் அடுத்த கட்ட வரலாற்று மாற்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளமா அமைஞ்சது. அந்த வரலாற்று மாற்றம் என்ன? 1967 இருந்து தமிழ்நாட்டில் 2 முக்கிய திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சிக்கு வந்துட்டு இருந்தாங்க இல்லையா? பல தசாப்தங்களாக தொடர்ந்த அந்த அரசியல் சுழற்சியை இந்த தேர்தல் முற்றிலுமா உடைச்சிருக்கு. முதல் முறையா ஒரு திராவிட கட்சி அல்லாத புதிய கட்சி தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கு. இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. பகுதி 2, தவேகவின் வரலாற்று வெற்றி. எந்த ஒரு சார்பும் இல்லாம இதுக்கு பின்னால இருக்கிற உண்மையான தரவுகளை மட்டும் இப்போ நாம கொஞ்சம் அலசுவோம். சீட் நிலவரத்தை பார்த்தீர்கள் என்றால் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கு. அதே சமயம் ஆளுங்கட்சியா இருந்த திமுக தலைமையிலான கூட்டணி 73 இடங்களையும், அதிமுக தலைமையிலான கூட்டணி 53 இடங்களையும் பெற்றிருக்காங்க. இந்த வாக்கு சதவீதத்தை கவனிங்களேன். தவேக 35% வாக்குகளையும், திமுக கூட்டணி 31.4% வாக்குகளையும், அதிமுக கூட்டணி 27.2% வாக்குகளையும் வாங்கியிருக்காங்க. இதிலிருந்து என்ன தெரியுது? தமிழ்நாட்டின் அரசியல் களம் எந்த அளவுக்கு ஒரு கடுமையான பலமுனை போட்டியா மாறியிருக்கு அப்படிங்கிறத இந்த எண்கள் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. இப்போ இந்த 108 அப்படிங்கிற நம்பரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது தாவேக வென்ற இடங்களின் எண்ணிக்கை. மேலோட்டமா பார்க்கும்போது இது ஒரு கட்சியோட வெற்றி எண் தான். ஆனா மேக்ரோ அளவுல நடந்த இந்த அரசியல் முடிவு மைக்ரோ அளவுல, அதாவது சாமானிய மக்களோட வாழ்வுல எப்படி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது என்பதற்கு இந்த 108 தான் ஆரம்ப புள்ளி. பகுதி 3, மாற்றத்தில் இருக்கும் மாநிலம். மேக்ரோ அரசியல்ல இருந்து சாமானியர்களின் அன்றாட வாழ்வில் இது ஏற்படுத்தும் தாக்கங்களுக்கு இப்போ நம்ம வருவோம். முதலாவதா இந்த தொங்கு சட்டசபை, அதாவது ஹங் அசெம்பிளினா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்குவோம். 234 இடங்கள் கொண்ட நம்ம தமிழக சட்டசபையில ஒரு கட்சி தனியா ஆட்சி அமைக்கணும்னா அவங்களுக்கு 118 இடங்கள் தேவை. ஆனா எந்த ஒரு கட்சியோ கூட்டணியோ அந்த 118 அப்படிங்கிற மேஜிக் நம்பரை இந்த முறை தொடரல. தனிப்பெரும் கட்சியா 108 இடங்களை வென்றிருந்தாலும் பெரும்பான்மை இல்லாததால அரசு அமைக்கிறதுல இப்போ ஒரு சிக்கலான இடைக்கால நிலை உருவாகியிருக்கு. இப்போ அரசியல்ல இருக்கிற அந்த 108ல இருந்து நேரடியாக இந்த 8 லட்சம் அப்படிங்கிற நம்பருக்கு வருவோம். ஆமாங்க, இந்த 8 லட்சம் 12ஆம் வகுப்பு மாணவர்களோட வாழ்க்கை தான் தற்போதைய அரசியல் இடைவெளியால தற்காலிகமா ஒரு பாஸ் பட்டனில் வைக்கப்பட்டிருக்கு. அப்படி என்னதான் ஆச்சேர்? பகுதி 4, கல்வியில் ஏற்படும் சங்கிலி தொடர் விளைவு. மாநிலத்தின் உச்சகட்ட நிர்வாகத்தில் நடக்கிற ஒரு மாற்றம் எப்படி அரசு தேர்வுகள் இயக்ககத்தை முடக்கியிருக்குன்னு பார்ப்போம். கல்வித்துறை அதிகாரி ஒருத்தர் சொன்ன இந்த விஷயத்த கொஞ்சம் கவனிங்க. விடைத்தாள் திருத்துற வேலைகள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆனா இப்ப அரசாங்கத்துல ஒரு மாற்றம் நடந்திருக்கிறதால தேர்வு முடிவுகளை அதிகாரப்பூர்வமா வெளியிட புதிய அரசிடமிருந்து அனுமதி வாங்கணும்னு சொல்லியிருக்கார். அதாவது டெக்னிக்கலா எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. ஆனா அதிகாரப்பூர்வமா அந்த கிரீன் சிக்னல் கிடைக்கிறதுக்கு புதிய அரசு அமையும் வரை காத்திருக்க வேண்டிய கட்டாயம் இப்போ வந்திருக்கு. பகுதி 5, தாமதமாகும் 12ஆம் வகுப்பு முடிவுகள். இதனால மாணவர்களுக்கு என்ன பாதிப்பு? இந்த டைம்லைனை பாருங்களேன். மார்ச் 2ல இருந்து 26 வரை தேர்வுகள் பக்காவா நடந்து முடிஞ்சிருச்சு. ஏப்ரல் 6ல இருந்து 20 வரை விடைத்தாள் திருத்துற பணிகளும் திட்டமிட்டபடி கரெக்டா முடிஞ்சிருச்சு. கல்வித்துறை அதிகாரிகளும் அவங்க வேலையை எந்த குறையும் இல்லாம முடிச்சிட்டாங்க. ஆனா இந்த மே 8ஆம் தேதி வெளியாக வேண்டிய தேர்வு முடிவுகள் மட்டும் இந்த அரசியல் மாற்றத்தால இப்போ தாமதமாகியிருக்கு. இந்த ரிசல்ட் ஏன் இவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியாததில்ல. இது வெறும் மார்க் ஷீட் நம்பர் கிடையாதுங்க.
இன்ஜினியரிங், மெடிக்கல், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு தமிழ்நாட்டு இளைஞர்களின் எதிர்கால உயர்கல்விக்கான சாவியே இதெல்லாம். எல்லாம் ரெடியா இருந்தோம். ஒரு நிர்வாக ஒப்புதலுக்காக 8 லட்சம் மாணவர்களும் அவங்க பெற்றோர்களும் எந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சலோட காத்திருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பகுதி 6. அடுத்து என்ன நடக்கும்? எப்போ இயல்பு நிலை திரும்பும்? இந்த தாமதம் சரியாகணும்னா ரொம்ப சிம்பிளான 3 விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கணும். ஸ்டெப் 1, புதிய மாநில அரசு அதிகாரப்பூர்வமா அமையணும். ஸ்டெப் 2, கல்வித்துறை அதிகாரிகள் புதிய அரசிடமிருந்து முறையான நிர்வாக அனுமதியை கேட்கணும். அது உடனே கிடைக்கணும். ஸ்டெப் 3, அந்த இறுதி அனுமதி கிடைச்ச அடுத்த நிமிஷமே 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் ஆன்லைன்ல வெளியிடப்படும். அனுமதி கிடைச்சதும் எந்த தாமதமும் இருக்காதுன்னு அதிகாரிகள் உறுதியளிச்சிருக்காங்க. கடைசியா உங்களை சிந்திக்க தூண்டும் ஒரு கேள்வியோட இந்த விளக்குப்பதிவை நான் நிறைவு செய்றேன். ஒரு புதிய அரசாங்கம் வடிவம் பெற்று வர்ற இந்த நேரத்துல தவிப்போடு காத்துக்கிட்டு இருக்கிற அந்த 8 லட்சம் மாணவர்களுக்கு எப்போ இந்த நிர்வாக இயல்பு நிலை முழுமையா திரும்பும்? ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க அரசியலுக்கும் சாமானிய மக்களோட அன்றாட தேவைகளுக்கும் இடையில நடக்கிற இந்த யதார்த்தமான மோதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு செல்வபாலாஜி இன்ஃபோ ஹப்புடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட பயனுள்ள தகவல்களுக்கு செல்வபாலாஜி இன்ஃபோ ஹப்பை தொடர்ந்து பாருங்கள்.